ஹலோ, இன்றைக்கி ஒரு சண்டே விலாக் தான் பார்க்க போகிறீங்க. சண்டே வந்து மார்னிங்கே நாங்கள் அபுதாபியில் முசஃபாக்கு வந்தாச்சு. சர்ச்சுக்கு போயிட்டு பக்கத்தில் வந்து வேர்மார்ட்டும் டெல்மா மாலும் இருக்குது. அங்கே போய் பர்ச்சேஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். டெல்மா மால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிராண்டடாக இருக்கும், குவாலிட்டியாக இருக்கும், காஸ்ட்லியாக இருக்கும். அதே இது வேர்மார்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ராடக்ட் குவாலிட்டி வந்து நம்ம கொஞ்சம் பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்கும். ரேட் வந்து உங்களுக்கு நல்லாவே கம்மியாக இருக்கும். நிறைய ஆஃபரும் வந்து போடுவாங்க. அதான் வியர்மார்ட்டோட ஸ்பெஷல். அங்கே தான் இப்போ போயிட்டுருக்கோம். எப்போவுமே ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும். நாங்கள் மெயினாக என்ன வாங்க வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா க்ளீனிங் ஐட்டம்ஸ், அப்புறம் லியானுக்கு வந்து டாய்ஸு. எப்படியும் விளையாடிட்டு வந்து உடைக்க தான் போகிறான். அதனால் டாய்ஸ் வந்து இங்கே வாங்கலான்னு முடிவு பண்ணி இங்கே வந்துட்டோம். மாலில் வாங்குறது நல்ல குவாலிட்டியாக இருக்கும், ரேட்டும் வந்து காஸ்ட்லியாக இருக்கும். அதனால் இங்கேயே ஓகே அப்படின்னு வந்துட்டோம். இன்னொரு விஷயம் என்னென்னா கொஞ்சம் டைம் எடுக்கும் இங்கே பர்ச்சேஸ் பண்ணுறது. நீங்கள் ஒவ்வொன்றா பார்த்து நல்ல ப்ராடக்டை நீங்கள் பிக் பண்ணுற மாதிரி இருக்கும். இன்னொரு முக்கியமான விஷயம், நீங்கள் எந்த பொருள் வந்து எடுத்தாலுமே அந்த ப்ரைஸ் டேக் வந்து இருக்கான்னு பார்த்துக்கோங்க. சப்போஸ் ப்ரைஸ் டேக் இல்லாமல் இல்லைன்னா அது டேமேஜாக கிழிஞ்சிருந்தது நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்கன்னா அங்கே பில்லிங் செக்ஷனில் உங்களை ஸ்டாப் பண்ணிடுவாங்க. நிற்க வச்சுட்டு வேறு ஆள்கிட்ட கொடுத்து டேக் பார்த்துட்டு வர சொல்லுவாங்க. ஸோ உங்களுக்கு எல்லாம் டைம் வேஸ்ட் ஆகும். ஆல்ரெடி நீங்கள் க்யூவில் தான் நின்றுட்டுருப்பீங்க, அதனால் உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அதை பார்த்துக்கோங்க. நான் இப்போ காமிக்கிற ப்ராடக்ட்லாம் ஓரளவு நல்லா இருக்கிற ப்ராடக்ட் தான் அவங்ககிட்ட காமிக்கிறேன். இதெல்லாமே ரேட் பார்த்திங்கன்னா 200 அந்த ரேஞ்சில் வந்து போட்டிருந்தாங்க. ஒர்த்து தான். குழந்தையாமா நீங்கள்? குழந்தையாமா நீங்கள்? ஐ எம் ஆல்வேஸ் பேபி. அப்படியா? டாய்ஸில் வந்து நல்லாவே டிஃப்ரென்ஸ் தெரியுது. மாலில் வந்து 1000 மேலே போட்டிருந்த பொம்மை வந்து இங்கே 500 ரேஞ்ச் அந்த மாதிரி தான் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா நியூ பார்னுக்குள்ள ஐட்டம்ஸு, அந்த ஸ்பூன்ஸு இந்த மாதிரி நிறைய கொடுத்துருந்தாங்க. இது எல்லாமே பிளாஸ்டிக்கு. நான் வந்து இதை ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். நியூ பார்ன் பேபிஸ்க்காக இருக்கட்டும், பேபிஸ்க்கு வந்து பிளாஸ்டிக் கொடுக்குறதே வந்து நல்லது கிடையாது. நெக்ஸ்ட்டு ட்ரெஸ்ஸஸ் பார்த்திங்கன்னா குவாலிட்டி வந்து ஓகேவாக இருந்தது. பட் ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் இருக்குது நம்ம வந்து பிராண்டடில் வாங்குறதுக்கும் இங்கே வாங்குறதுக்கும். நியூ பார்ன்ஸ்குள்ளது மட்டும் கொஞ்சம் சாஃப்டாக இருந்தது. மற்றபடி வந்து குவாலிட்டி அவ்வளோவா நல்லா இல்லை. அதனால் நீங்கள் வந்து ரஃப் யூஸ்க்கு வந்து வாங்கிக்கலாம். நல்லா வாஷ் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஓகேவாக தான் இருக்கும். இதே மாதிரி உள்ள ட்ரெஸ்லாம் பார்த்திங்கன்னா மாலில் வந்து 1500 1000க்கு மேலே தான் போட்டிருந்தாங்க. பட் இங்கே வந்து 800 ரேஞ்சில் வருது. ஸோ இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் இங்கே வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து எனக்கு பிடிச்ச செக்ஷன் வந்து இந்த செப்பல் செக்ஷனும் இந்த பர்ஸ் செக்ஷனும் தான். மாடலாக நல்லா இருந்துச்சு. செப்பல் செக்ஷன் வந்து வெரைட்டியாக இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த செக்ஷனை விட்டு தான் நான் வரவே இல்லை. ரொம்ப நேரம் நான் வந்து பார்த்துட்டே இருந்தேன். சூப்பராக இருந்தது. இங்கே வந்து செப்பல் வாங்கலாம். நமக்கு குவாலிட்டி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ப்ளஸ் பட் கலெக்ஷன்ஸ் வந்து நிறைய இருக்குது. ஷூவுமே அதே மாதிரி தான் கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு.
டிஷர்ட்ஸு அப்புறம் நைட் ட்ரெஸ் எல்லாமே இருந்தது. ஆனால் நைட் ட்ரெஸ்லாம் எதுவுமே ஓப்பன் பண்ணி பார்க்க முடியல. கிளாத்தை மட்டும் லைட்டாக தொட்டு பார்க்க முடிஞ்சது. எல்லாமே வந்து சீல் பண்ணி வச்சுருக்காங்க. இப்போ வந்துட்டு பில்லிங் செக்ஷன் வந்தாச்சு. லியானுக்கு வந்து பயங்கர போரிங். நாங்கள் க்யூவில் நின்றுட்டு இருந்தோம். எப்படியோ கஷ்டப்பட்டு பில் போட்டாச்சு. என்னெல்லாம் வாங்கியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா லியானுக்கு டாய்ஸு அப்புறம் க்ளீனிங் ஐட்டம்ஸ் இவ்வளோ தான் நாங்கள் எங்களுக்குன்னு வந்து வாங்கினது. இப்போ வந்து ஷாப்பிங் முடிச்சாச்சு. இனி வந்து டெல்மா மால் போக போகிறோம். டெல்மா மால் பார்த்திங்கன்னா என்னெல்லாம் இருக்குதுன்னு வந்து பார்க்கலாம். இங்கே வந்து கார் பார்க்கிங்கில் வந்து எங்களுக்கு ஆப்போசிட்டாக அந்த கார் வந்து பார்க் ஆகிருந்தது. நம்ம எக்ஸ்பென்சிவ் கார்ஸ்லாம் வந்து இங்கே பார்க்கலாம். அப்புறம் வந்து கார் பார்க்கிங்லேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார் வாஷ் வந்து கொடுத்துருப்பாங்க. ஸோ நீங்கள் கார் வாஷ் கொடுத்துட்டு நீங்கள் மாலில் வந்து சுற்றி பார்த்துட்டு அழகாக போகலாம். மாலில் வந்து இந்த மாதிரி குட்டி கார்ஸ் வந்து ரெண்டுக்கு அவைலபிளாக இருந்தது. நல்ல விலை லியான் பார்க்கில். இது வந்து ஒரு காஃபி ஷாப்பு, நல்லா இருந்துச்சு. நாங்கள் ஒரு நாள் போனோம். இது வந்து மலபாரு. இங்கே நம்ம கோல்டு பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கேரிஃபோர். நம்ம லுல்லு மாதிரி தான். நம்ம வீட்டில் உள்ள ஐட்டம்ஸ், வீட்டில் தேவையான ஐட்டம்ஸ் எல்லாமே இங்கே வாங்கிக்கலாம். இது வந்து ஹிஸ் அண்ட் ஹிஸ். இங்கே தான் நாங்கள் நிறைய ஷாப் பண்ணோம். நல்லா இருந்துச்சு கலெக்ஷன்ஸ் எல்லாமே. போன டைம் நாங்கள் வரும்போது Forever 21 தான் நிறைய வாங்கினோம். பட் இந்த டைம் வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இருந்தாலுமே ரொம்ப காஸ்ட்லியாக இருந்தது. வெரைட்டியும் கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. எனக்கு இந்த டிஷர்ட் வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு. 80 வந்து 40க்கு வந்து ஆஃபர் போட்டிருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா ஒரு டாப். எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இது வந்து ஒரு ட்ரெஸ்ஸு. இதுவும் நல்லா இருந்துச்சு. பட் ப்ளைனாக நல்லா இருந்துச்சு. பட் குவாலிட்டி பார்த்திங்கன்னா சூப்பராக இருந்துச்சு. கிளாத் எல்லாமே பயங்கர சாஃப்ட்டு. லியானுக்கு ஒரு ஷொட்ரு வாங்கினோம். அதுவுமே ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு. என்னோடய ஹஸ்பண்டும் பர்ச்சேஸ் பண்ணாங்க. அதுவுமே நல்லா இருந்துச்சு. இந்த ஷாப்பில் பார்த்தீங்கன்னா பேபிஸ்க்கு தான் கலெக்ஷன் நல்லா இருந்துச்சு. கிட்ஸுக்கு லியான் வந்து போன உடனே ஒரு டாய் பார்த்துட்டான். அது வாங்கினான். அவன் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்த டாய். ரோபோவாக மாறும், காராக மாறும். நெக்ஸ்ட்டு R&Bக்கு வந்துட்டோம். இங்கே எதுவும் வாங்கலை. நெக்ஸ்ட்டு வந்து சென்டர் பாயிண்ட் போகலாம் அப்படின்னு வந்துட்டு அங்கே போனோம். அங்கேயும் எதுவுமே வாங்கலை. ஓகே பசிக்குது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு மெக்டொனால்ட் ஷாப் போகலாம் அப்படின்னு அங்கே வந்துட்டோம். அங்கே வந்துட்டு நாங்கள் மட்டன் பர்கர், அப்புறம் வந்து ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ், அப்புறம் 2 ஜூஸ், இந்த 3மே வந்து ஒரு காம்போவாக வந்து கொடுத்துருந்தாங்க. நிறைய கேம்ஸ்லாம் இருந்துச்சு. ஆனால் எதுவுமே விளையாடுறதுக்கு வந்து டைம் இல்லை, லேட் ஆகிடுச்சு. ஸோ நாங்கள் அப்புறம் 24 ஷாப் மட்டும் பார்க்கல. அங்கே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்திருந்தோம். போன டைமும் 24 தான் எனக்கு நிறைய பிடிச்சிருந்துச்சு. இந்த டைமும் எனக்கு பிடிச்சிருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. 24 கிட்ஸுக்காக இருக்கட்டும், லேடிஸ்க்காக இருக்கட்டும் நல்லா இருந்துச்சு. நாங்கள் வந்து வீட்டை கிளம்பியாச்சு. என்ன அபுதாபிலேருந்து எங்களுக்கு 2 hours ஆகும் நாங்கள் ருவைஸ் போகிறதுக்கு. இது பார்த்திங்கன்னா மாலில் வந்து என்னெல்லாம் இருக்குது
எங்கே அந்த ஷாப் இருக்குது நம்ம இதில் டைப் பண்ணோம் அப்படின்னா அது வந்து மேப் நமக்கு போட்டு கொடுக்கும். ஈஸியாக நம்ம எந்த ஃப்ளோரில் இருக்குது எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கலாம். இதோட இந்த vlog முடிஞ்சுது. நெக்ஸ்ட் vlogல உங்களை மீட் பண்ணுறேன். பாய்.